कबड्डी 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 ஆகஸ்ட் 15 முன்னிட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியில் ஒரு கைதியின் உயிர் பலியானது. எத்தனையோ கேஸ்களில் முக்கிய குற்றவாளியான முன்ஷி கபடி கபடி என்று போனவர் திரும்பி வரவே இல்லை. திடீரென அனைவரும் அவர் மீது விழுந்ததால் மூச்சு திணறி அங்கேயே அவர் உயிர் பிரிந்தது. கலக்கிட்ட சூர்யா கலக்கிட்ட கபடி 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 வா சூர்யா வா வா கபடி 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 சூர்யா பாய் என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துட்டேன். 3 வருஷமா எனக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் ஒரே ஆட்டத்தில் முடிச்சு வச்சுட்டேன். எவ்வளவு வேணும்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. ரவுடி மாதிரி தெரியறனா உனக்கு? கூலிக்கு கொலை பண்ற பொறுக்கி மாதிரி இருக்கனா? இதெல்லாம் உன் மேல இருக்க பிரியத்தினால செஞ்சேன். நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்ன? ட்ரீட் மீ லைக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். தெரியும்ல வச்சிருக்கிறவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு. காரு கொடுக்கணும், பங்களா கொடுக்கணும், பேங்க் பேலன்ஸ் கூட கொடுக்கணும். ரக்தோனா சார், இவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அட்வான்டேஜ் எடுத்துக்கதான்டா இதெல்லாம் செஞ்சது. ஏன் நீ எடுத்துக்கல? உனக்கு எங்க வீடு இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு மொத்தம் சொல்லவா? சொட்ட மாட்டேன் சார். இவனை வச்சுக்கங்க. வச்சுக்கங்க. நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜெயில இருந்து நம்ம கபடி பிளேயர்ஸ் வெளியில வராங்க. ये शकील शकील भाई कबड्डी आना नहीं था ना? हाँ भाई சூப்பர். நான் தாராவி ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க கடனை எல்லாம் தீர்த்துறேன்னு. அவங்க எல்லாருக்கும் லோனை கொடுத்தது ஒரே பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அவ்வளவு பணத்தை நம்மளால நிச்சயம் கட்ட முடியாது. அதனால அந்த பேங்கே கொள்ளை அடிக்கிறோம். அதையும் இன்னைக்கு ராத்திரியை முடிக்கிறோம். உன்னை கையெடுத்து கும்பிடுற. இந்த மாதிரி டிசிஷன்ல எடுத்துறாத. உன்னை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. உன் கூட இருக்கிறத நினைச்சாலே பயத்துல உச்சா வருது. முதல்ல சொன்ன நான் வந்தது அதுக்கு தான். சும்மா ஒரு தடவை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க. அட்ரஸ் கரெக்ட் தானே? செக் கொடுக்கிறதுக்கு ஸ்லம்முக்கு எதுக்கு வர சொன்னாரு? சிம்பிள் ஜி. ஸ்லம் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு புதுசா ஐமேக்ஸ் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. நமக்கு எதுக்கு? சரி, முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹாய் சார், எங்க இருக்கீங்க? ஃப்ளூட் அப்படியே கொஞ்சம் மேல பாரு. எஸ். ஹாய் சார். You so down to earth. அப்படியே உட்காரு. Hey, don't eat this kind of street food. It'll spoil your health. Ew. முதல்ல சமோசா சாப்பிடு. நல்ல மேட்டர் சொல்றேன். என்ன மேட்டர்ஸா? இப்ப நான் செக் கொடுக்க போறது இல்ல. கேஷ் தரீங்களா? தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்றேன். சொல்லுங்க. சித்ரா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினைச்சேன். உன் டென்ஷனை ட்ரா பண்ணதான் இதெல்லாம். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆஃபீஸும் கம்பெனியும் இல்லை. உங்ககிட்ட சொன்ன லண்டன், பாரிஸ், பிகாசோ எல்லாமே போய் தான். நான் இங்கே தான் இந்த ஸ்லம்ல தான் இருக்கேன். நீங்க ரிச் கிட் இல்லையா? ரோட் சைட் கிட். செக்கா தொக்கா. கரெக்டா சொன்னா பேங்க்ல அக்கவுண்ட் கூட கிடையாது. அது மேட்ரு. உங்ககிட்ட சொல்லாத உண்மை என்னன்னா, ஐ லவ் யூ. இப்படி எல்லாம் பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்லை. நான் எப்போ வெக்கப்பட மாட்டேன். யாரை பார்த்து வெக்கப்படுறது? பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு எவன் கேரக்டரும் கிடையாதுங்க. ஓகே, உனக்கு வெக்கம் இல்லைங்கிற. ஓகே, இப்படி எங்களை ஏமாத்துனது தப்புன்னு தோணலையா? பிராங்கா பேசலாமா?
நான் $20,000 ஆனதும் 2 பேரும் வாயை பொழந்துகிட்டு பணத்தை பிடுங்க வந்தீங்களா இல்லையா? அது தப்பு இல்ல? சித்ரா, நாமெல்லாம் மீனை பிடிக்கிறோம் சித்ரா. நான் உனக்கு வலை வீசுவேன், நீ இன்னொருத்தனுக்கு வலை வீசுவ, இவ பணம் இருக்கிறவனுக்கு வலை வீசுவா. சித்ரா, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு ஒரு நியாயம் இருக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு ஒரு சினிமா இருக்கும், அவன் சினிமால அவன் தான் ஹீரோ. பாவன் என் மேல நிறைய ஹோப்ஸ் வச்சிருந்தா, அவன் ஃப்ளூட்டிஸ்ட். அதான் உன்னை விட அவ அதிகமாக ஹட்டானா. இப்போ அவளை எழுப்புறேன், எவ்வளவு ஒழுக்கமா பேசுவா பாரு. Shit. Are you okay? You cheater! Haramzade! எந்த பாவமும் அறியாத எங்களை எப்படி மோசம் பண்ணிட்டியே? You rascal! You'll go to hell, man! சீ! இனி லைஃப்ல இவனை பார்க்கவே கூடாது. வா போலாம். What a waste of time. Spoiled all my plans. சித்ரா, என்ன இப்படி நெகட்டிவா பார்க்கறது விட்டுற. என்ன மாதிரி ஒரு கெட்டவனை எப்படி மாத்துறது, எப்படி லவ் பண்றது, ஜனங்களோட ஜனங்களா எப்படி சேர்க்கறதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. இன்னைக்கு நீ என் கண்ணை திறந்துட்ட. நான் கூட தப்பு செஞ்சேன்னு உணர வச்சுட்டேன். சித்ரா, இன்னும் அவன் கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. Let's get out of here. Come on. இவர மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. Cheap guys. பேங்க்ல இருந்து ஒரு பைசாவை கூட எடுக்காதீங்க. லாக்கரை உடைச்சு போடுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. எந்த ரெக்கார்ட்ஸையும் விட்டுறாதீங்க. கம்ப்யூட்டர்லாம் பீஸ் பீஸ் ஆயிடும். ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சிருங்க. சார் வணக்கம் சார், என் பேர் சைலந்தர், பில்டர். சார், இங்கே வருஷவால எனக்கு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார், நீங்கள் அடிக்கடி டிவியில் சொல்கிறீங்க மும்பையில் மாஃபியா இல்லைன்னு. ஆனால் எனக்கு தினமும் எக்ஸ்டென்ஷன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. யாரோ ஒரு பாய் பேரை சொல்கிறாங்க. மும்பையில் யாரும் பாய்ன்னு இருக்க முடியாது. இருக்கா சார்? யார் அது? சூர்யா பாய். ஆஃபீஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்தா சார். அவனுக்கு பின்னாடி பெரிய கேங் இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் சார். கோயிலுக்கு வந்தியா? கோயிலுக்குலாம் கூட வருவியா நீ? வரக்கூடாதா? நீ ஏதோ நல்லவன் லவ் பண்ண, இப்படிப்பட்டவன் தெரியாது. எனக்கு உன் மேல இருந்த இம்ப்ரெஷன் மொத்தம் போயிடுச்சு. ஏனா கடவுளுக்கு கையெடுத்து கும்புறது கூட ஒரு பிசினஸ் டீல். பிசினஸ் டீலா? கடவுள் நமக்கு பணம், சக்சஸ், ஆரோக்கியம் எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா எவனாவது கும்பிடுவான்? மாட்டாங்க. முடிஞ்சு. வேலை முடிஞ்சாதான் இங்க உண்டியல்ல பணம் விழும். எல்லாரும் கோயிலுக்கு வந்து கடவுளே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே தவிர கடவுளே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவனாவது வேண்டிக்கிறானா?
இல்ல. சுயநலம். மனுஷங்க எல்லாம் செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க இங்க. அதுல நீயும் இருக்க பாரு. முடிஞ்சிச்சு. எனக்கு நீயும் வேணாம், உன் லவ்வும் வேணாம். உன் வேலையை பார்த்துக்க. பாய். இரு. ஏய், உன்னதான் கூப்பிடுறேன். நில்லு. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சடனா பிடிக்கலன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு என்ன தெரியும்? எத்தனை நாள் யோசிச்சு எத்தனை தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிருப்பேன். அன்னையில இருந்து என்னை வரைக்கும் உன் கூட பேசினது, பழகினது, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து என் முடிவை சொல்றதுக்குள்ள பிடிக்கலன்னு போனா எப்படி? சரி போனா போட்டோன்னு பாசிட்டிவா யோசிச்சு உன் கேரக்டரை புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணா பெரிய இவ மாதிரி போற. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு டைம் வேணும். உன் கேரக்டர் மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அத சொல்ல வேண்டியது நான், நீ சொல்லத. கடவுளே, இவன் பிரெயின் ஓவரா வேலை செய்து கொஞ்சம் கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு சாமி. பைத்தியம் ஆயிட்டானாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு சாமி. நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.